அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு வீடியோ டியூட்டோரியல் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நாங்கள் எண்ணி கட்டுப்பாடு கவுண்டர் கண்ட்ரோல் மீளலும் செய்கையை பார்க்க இருக்கின்றோம். இந்த மீளலும் செய்கைக்காக வேண்டி 4 கீவேர்ட் பயன்படுத்தப்படும். இந்த ஃபோர் லூப் வைல் லூப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு என்னவென்று சொன்னால், வைல் லூப் ஆனது எத்தனை தடவை ப்ரோக்ராம் செயற்படுத்தப்படும் என்பது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாதிருக்கும். நிபந்தனையை சந்திக்கின்ற பொழுது அந்த பைத்தன் செய்நிரல் நிறுத்தப்படும். உதாரணம், மறை ஒன்றினை உள்ளீடாக கொடுக்கும் வரை இலக்கங்களை உள்ளீடாக கேட்கும் என்கின்ற பொழுது அது 2 தடவைகளும் அந்த செய்நிரல் தொழிற்படலாம், அல்லது 10 தடவைகளும் தொழிற்படலாம், அல்லது 100 தடவைகளும் தொழிற்படுத்தப்படலாம் என்பது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. ஆனால் for loopனை பயன்படுத்தி அந்த பைத்தன் செய்நிரலினை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது மீளலும் செய்கை எத்தனை தடவைகள் செயற்படுத்தப்படும் என்பது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியக்கூடியதாக இருக்கும். அதனால் அதை நாங்கள் எண்ணி கட்டுப்பாடு என குறிப்பிடுவோம். இனி for loopனை உதாரணங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 1 தொடக்கம் 100 வரையான எண்களினை வெளியீடாக தர என்னுடைய பைத்தன் ஃபோவுக்கான கீவேர்டுகளாக நாங்கள் ஃபோவினையும் இன்னினையும் நாங்கள் சொல்லலாம். ஃபோவும் இன்னும் for loopனை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது தொடர்ந்து வரும், அது மாற்றமுறாது. எந்த பகுதிகள் மாற்றமுறு என்று கேட்டால், ஃபோவுக்கும் இன்னுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர், இது மாறியினை குறிக்கும், இது வேரியபிளினை குறிக்கும். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் ரேஞ்ச், இது எத்தனை தடவைகள் எங்களுடைய கூற்று செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதனை குறிக்கும். ஆகவே நான் வித்தியாசமான for loopகளை செயற்படுத்துகின்ற பொழுது நம்பருக்கு பதிலாக வேறொரு பேரும், இப்பொழுது ரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்கின்றது, இதற்கு பதிலாக வேறு கூற்றுக்களும் மற்ற for loopகளில் பயன்படுத்தப்படும். அவை ஃபோவும் இன்னும் எச்சந்தர்ப்பத்திலும் மாற்றமுறாது தொடர்ந்து for loopனுள் காணப்படும். இப்பொழுது நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் 1 தொடக்கம் 100 வரையான எண்களை உள்ளீடாக தருவதற்காகும். இப்பொழுது நம்பருக்கு இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனில் 1 தொடக்கம் 101 என வழங்கப்பட்டிருக்கிறது. 101 என்பதனுடைய அர்த்தம் யாதெனில் 100 வரை என்ற அர்த்தம். இப்ப நாங்கள் பைத்தன் டேட்டா டைப் ஸ்லைசிங் செய்கின்ற பொழுது இண்டெக்ஸை நாங்கள் கொடுப்போம் 0 தொடக்கம் 9. 0 தொடக்கம் 9 என்று நாங்கள் சொல்லக்கொள்ள 8 வரையான இலக்கங்கள் எங்களுக்கு வெளியீடாக தரக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் 1,101 என்பது 1 தொடக்கம் 100 வரையான வெளியீடுகளை எங்களுக்கு தரும். இப்பொழுது 1 தொடக்கம் 100 ஒவ்வொரு தடவையும் 1, 2 என நம்பருக்கு வழங்கப்பட்டு அதனை எங்களுக்கு வெளியீடாக தரும். எண்ட் என்பது இது அருகருகில் வெளியீட்டினை ஒரே வரியில் தருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இதனை நாங்கள் செயற்படுத்தி பார்ப்போம். இப்ப எங்களுக்கு அருகருகில் அந்த வெளியீடு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே வெளியீட்டை நாங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த இடத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம், இல்லாமல் செய்கின்றோம். இப்பொழுது F5 நான் ப்ளஸ் பண்ணுகின்றேன். இப்ப எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு ஆனது 1, 2, 100 என வெளியீடு ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொன்றாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாங்கள் இதில் சில மாற்றங்களை செய்து பார்ப்போம். எனக்கு 1 தொடக்கம் 100 வரையான ஒற்றை எண்கள் வேண்டும் என்று கேட்டால் நான் 2 ஏற்படுகின்றேன். முதலாவது 1, அதுக்கு பிறகு 1 சக 2, 3, அதுக்கு பிறகு 3 சக 2, 5 என வெளியீடுகள் எனக்கு கிடைக்கும். இந்த வெளியீட்டினை நான் ஒரே வரியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக மாற்றம் செய்கின்றேன். ஆகவே 7 Ctrl S F5. இப்பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு ஆனது 1, 3, 5, 7 என கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதே கூற்றை நான் பின்வருமாறு மாற்றம் செய்கின்றேன். இதை நான் 2லிருந்து 100 வரையான இரட்டை எண்களை வெளியீடு செய்யக்கூடியவாறு மாற்றம் செய்கின்றேன். இப்பொழுது 2, 4, 6, 8 என எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நான் இதுவரை அந்த ரேஞ்சினுள் வழங்கிய பெருமானங்களை உங்களுக்கு தரலாம் என நினைக்கின்றேன். ரேஞ்ச், இதில் ஒரு பெருமானம் நான் கொடுத்தேன் 1,101. என்னுடைய அர்த்தம் யாதெனில் 1 தொடக்கம் 100 வரையான பெருமானம் எனக்கு வெளியீடாக வரும். அதே மாதிரி நான் இந்த பெருமானத்தினை கொடுக்கின்ற பொழுது 1,100 2 அதிகரித்து ஒற்றை எண்கள் தர வேண்டும் என்பதற்காக கொடுத்தேன். இப்பொழுது நான் 10, 100லிருந்து 1 வரையான இலக்கங்களை உங்களுக்கு தர வேண்டும். ஆகவே இது 100ல் ஆரம்பிக்க வேண்டும். இறுதி இலக்கம் 1ஆக இருக்க வேண்டுமாக இருந்தால் 0. ஆகவே 0 என்று சொன்னால் 0க்கு முந்திய பெருமானம் 1 எனக்கு வெளியீடாக தரும்.
இது 100லிருந்து ஒன்றொன்றாக குறைவடைந்து கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நான் கொடுக்காமல் என்ன செய்கின்றேன், Ctrl S. இப்பொழுது நான் இதனை செயல்படுத்தி பார்க்கின்றேன். எனக்கு இந்த வெளியீடும் இங்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது நான் இதனுடைய மறை ஒன்றினை நான் கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் இந்த புரோகிராமை செயல்படுத்துகின்றேன். இப்பொழுது 100லிருந்து ஒவ்வொன்றாக குறைக்கப்பட்ட பெருமானம் எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நான் இதனை நாங்கள் சொல்லலாம் follow. ஆகவே எங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை புரோகிராம் செயல்படுத்தப்படும் என்பதை இது எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ரேஞ்சினுள் இவ்வாறு எங்களால் பெருமதி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு மட்டும்தானா ஃபாலோப்பில் நாங்கள் செயல்படுத்த முடியும் என்று கேட்டால் இல்லை. நாங்கள் அடுத்தடுத்த உதாரணங்களின் ஊடாக எவ்வாறு வித்தியாசமான முறைகளில் நாங்கள் ஃபாலோப்பை ரன் பண்ணலாம் என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இனி நாங்கள் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது for in, நீங்கள் forக்கும் இன்னுக்கும் இடையில் பார்ப்பீர்களாக இருந்தால் லெட்டர், இன்னுக்கு வலதுபுறமாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் பைத்தன். இதற்கு முந்தைய உதாரணத்தில் பார்த்தோம், இவ்விடத்தில் நம்பர் என்று இருந்தது, இவ்விடத்தில் ரேஞ்ச் அந்த பிரக்கெட்டினுள் என்ன எண் பெருமானம் என்பது இருந்தது. ஆகவே இந்த இரண்டும் ஃபாலோப்பில் தொடர்ச்சியாக மாறக்கூடிய ஒன்று என நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது லெட்டர் என்பது ஒரு மாறியினுடைய பெயர். இந்த மாறி ஆனது பைத்தன் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரிங் பெறுமதியில் ஒவ்வொரு இண்டெக்ஸில் உள்ள எழுத்துக்களை பெற்றுக்கொள்ளும், அதனை பிரிண்ட் செய்யும். ஆகவே இது பின்வருமாறு செயல்படுத்தப்படும். for letter in Python என்று கேட்டால் பைத்தன்ல இருக்கக்கூடிய இது லெட்டர் என்று சொல்லித்தான் இது வரணும் என்று அல்ல. இதனை நான் எல் என்றும் நான் கொடுக்கலாம். இது மாறிக்கு நான் கொடுக்கக்கூடிய பெயர். லெட்டர் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு எழுத்தாக கொடுக்கும் என்பதை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துவதற்காக லெட்டர் என்று கொடுத்தேன். அது லெட்டர் என்று தான் அதை கொடுக்க வேண்டும் என்று அல்ல. அதை நீங்க எல் என்று கொடுக்கலாம், எம் என்று கொடுக்கலாம், ஐ என்று கொடுக்கலாம், என்ன ஒரு பெயரையும் அந்த மாறிக்கு நீங்க கொடுக்கலாம். இது ஒரு வேரியபிள். ஆகவே இப்ப பைத்தன்ல முதலாவது தடவை ரன் பண்ணுகின்ற பொழுது முதலாவது இண்டெக்ஸில் 0 உள்ள பெருமானம் லெட்டருக்கு வழங்கப்படும், இரண்டாவது 1 y லெட்டருக்கு வழங்கப்படும், மூன்றாவது t லெட்டருக்கு வழங்கப்படும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 6. ஆகவே இந்த ப்ரோக்ராம் எத்தனை தடவை ரன் பண்ணும் என்று கேட்டால் 6 தடவை ரன் பண்ணும். ஒவ்வொரு தடவை ரன் பண்ணுகின்ற பொழுதும் இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் இது வெளியீடாக தரும். ஆகவே 6 இலக்கங்களும் 6 எழுத்துக்களும் வெளியீடு செய்யப்படுமாக இருந்தால் எங்களுடைய ப்ரோக்ராம் முடிவுக்கு வரப்படும். ஆகவே இப்பொழுது நான் இதனை ரன் பண்ணுகின்றேன். XII Python. இப்பொழுது இதனை நான் இன்னும் ஒரு சில மாற்றத்துக்கு உட்படுத்துகின்றேன். இப்பொழுது கரண்ட் லெட்டர் என்று சொல்லி வரவும் தற்பொழுது எழுத்து அதனுடன் லெட்டரை சேர்க்கிற ஸ்ட்ரிங் இதுவும் வெளியீடு செய்யப்பட்டு அதனுடன் இந்த லெட்டருக்கு வழங்கப்படுகின்ற ஒரு எழுத்துக்களும் வெளியீடாக. இப்பொழுது நாங்கள் இதனை ரன் பண்ணி பார்க்கிறோம். இப்பொழுது பைத்தன் கரண்ட் லெட்டர் PYTHON என இந்த புரோகிராமினை நாங்கள் மாற்றம் செய்து இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் for color in இங்கு நாங்கள் பெருமானங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஒரு லிஸ்ட் முந்தி நாங்கள் கொடுத்தோம் ஒரு ஸ்ட்ரிங், இப்பொழுது நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஸ்ட்ரிங். இப்பொழுது நாங்கள் கலர் ஒரு மாறியினுடைய பெயர் for in மாற்றமுறாது. ஆகவே என்ன மாறி, அந்த மாறி இதில் இருக்கக்கூடிய பெருமானங்கள் ஒவ்வொன்றாக கலருக்கு வழங்கப்பட்டு கலர் பிரிண்ட் பண்ணப்படும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 3. இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 3. இது ஒரு லிஸ்ட். இவர் 0, இவர் 1, இவர் 2. ஆகவே இப்பொழுது கலர் ஒவ்வொரு தடவையும் முதலாவது தடவை கலர் ரெட் வழங்கப்படும், இரண்டாவது தடவை ப்ளூ வழங்கப்படும், மூன்றாவது தடவை கிரீன் வழங்கப்பட்டு எங்களுடைய ப்ரோக்ராம் 3 கலர்களை ஒவ்வொரு வரியில் எங்களுக்கு வெளியீடாக தரும். இப்பொழுது இவரை நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி ரெட், ப்ளூ, கிரீன் என்று சொல்லக்கூடிய வெளியீடு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவை 3 வர்ணங்களும் ஒவ்வொரு தடவையாக வழங்கப்பட்ட பின்னர் அங்கு வழங்குவதற்கு எதுவும் இல்லை, எங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகும். ஆகவே ஃபாலோப்பில் ஃபோவும் இன்னும் மாற்றமுறாது. இது இந்த இன்னுக்கு வலப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெறுமதிகளாக கலருக்கு வழங்கப்பட்டு, ஆகவே இங்கு என்ன மாறி இருந்தாலும் அந்த மாறிக்கு இன்னுக்கு வலப்புறம் இருக்கக்கூடிய பெறுமதிகள் வழங்கப்பட்டு அது வெளியீடு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த உதாரணத்தில் ஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு
டப்பிள் மாறி உருவாக்கப்பட்டிருக்கிறது. டப்பிள் மாறி ஆனது ஏ ஆகும். இந்த டப்பிள் மாறி ஏயில் 3 உறுப்புகள் இருக்கிறது. கேட், விண்டோ, டிஃபென்ஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய 3 உறுப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த ஃபோர் லூப்பினை நாங்கள் ரன் பண்ணுகின்ற பொழுது ஃபோர் இன் இது மாற்றம் வராது. எக்ஸ் ஆனது இன்னுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த மாறியிலிருந்து பெறுமதிகளை பெற்றுக்கொள்ளும். இந்த அடிப்படையில் ஃபோர் லூப் தொழிற்படும். இப்பொழுது ஏ என்கின்ற இடத்து யாது இருக்கின்றது எனில் இந்த கெட், விண்டோ, டிஃபென்ஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த 3 உறுப்புகளும் இருக்கின்றது என நாங்கள் கொள்ளலாம். இப்பொழுது ஏயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெறுமதிகளாக எக்ஸுக்கு வழங்கப்படும். எக்ஸுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது 3 தடவைகள் இந்த ஃபோர் லூப் ரன் பண்ணப்பட்டு ஒவ்வொரு தடவையும் 0வது இடத்தில், 1வது இடத்தில், 2வது இடத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எக்ஸுக்கு வழங்கப்பட்டு ஒவ்வொரு தடவையும் எக்ஸ், கெட், விண்டோ, டிஃபென்ஸ்ட்ரேட் என வெளியீடு செய்யும். இதை நாங்கள் பின்வருமாறு பார்க்கலாம். இப்பொழுது கெட், விண்டோ, டிஃபென்ஸ்ட்ரேட். இப்பொழுது இந்த ப்ரோக்ராமை நாங்கள் பின்வருமாறு ஒரு சில மாற்றங்களுக்கு உட்படுத்துவோம். இப்பொழுது நான் யார் செய்கின்றேன் எனில், இப்பொழுது 1வது தடவை எக்ஸுக்கு ஏயில் இருக்கக்கூடிய 1வது உறுப்பு கெட் வழங்கப்படும். இப்பொழுது வெளியீடு கெட் லென் எக்ஸ். அப்ப கெட் ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை யாது என்பதையும் எனக்கு வெளியீடாக தரக்கூடியவாறு நான் செய்திகளை எழுதியிருக்கிறேன். ஆகவே 1வது தடவை கெட் வெளியீடு செய்யப்படும். உறுப்புகளின் எண்ணிக்கை 3 வரும். 2வது தடவை எனக்கு விண்டோ என்பது வெளியீடு செய்யப்படும். அதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை 6 என்பது எனக்கு வரும். இவ்வாறு அந்த உறுப்பு அதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை என்பது எனக்கு வெளியீடாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் பின்வருமாறு செயற்படுத்தி பார்க்கலாம். இப்பொழுது கெட் உறுப்புகளின் எண்ணிக்கை 3, எழுத்துக்களின் எண்ணிக்கை 3, விண்டோஸ் 6, எழுத்துக்கள் எண்ணிக்கை 6, டிஃபென்ஸ்ட்ரேட் 12, டிஃபென்ஸ்ட்ரேட் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை 12 என எனக்கு வெளியேற்றினேன். இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தினை இவ்விடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது யார் எனில், இப்பொழுது நாங்கள் மீளெழும் செய்கைக்காக வேண்டி 3 விதமான தரவு வகைகளை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். ஒன்று நாங்கள் பயன்படுத்தினோம் ஸ்ட்ரிங். பைத்தன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளாக வெளியீடு செய்வதற்காக வேண்டி ஸ்ட்ரிங்கை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அடுத்தது நாங்கள் பயன்படுத்தினோம் லிஸ்டை நாங்கள் பயன்படுத்தினோம். அந்த கலர் இருக்கக்கூடிய அந்த தரவு வகையை நாங்கள் சொல்லலாம். அடுத்தது இதில் நாங்கள் பயன்படுத்தினோம் டப்பிள். இந்த 3ஐயும் நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இட்டரபிள் டேட்டா டைப் என்று நாங்கள் சொல்லுவோம். இட்டரபிள் டேட்டா டைப் என்று நாங்கள் சொல்லுவோம். இட்டரபிள் டேட்டா டைப் என்று சொன்னால் மீளெழும் செய்கைக்கு பயன்படுத்தக்கூடிய தரவு வகை என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த 3ம் தவிர மற்ற தரவு வகைகளை நாங்கள் இட்டரேஷனுக்கு பயன்படுத்த முடியாத தரவு வகைகள் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இட்டரபிள் தரவு வகைகளாக ஸ்ட்ரிங்கை, நாங்கள் டப்பிளை, நாங்கள் லிஸ்டை நாங்கள் பயன்படுத்தலாம். இப்பொழுது நான் இதனை பின்வருமாறு மாற்றம் செய்கின்றேன். என நான் 5, 3, 4 இதனை நான் 5. இப்பொழுது இதர் ஒரு செட் தரவு வகை. இப்பொழுது நான் இதனை நான் செயற்பாட்டுக்கு உட்படுத்தி பார்க்கின்றேன். இப்ப எனக்கு 3, 4, 5 என்று சொல்லக்கூடிய பெருமானங்களும் எங்களுக்கு வெளியீடாக வருகின்றது. ஆகவே நாங்கள் செட்டினையும் யாராக கொள்வோம் என்று கேட்டால் இட்டரபிள் டேட்டா டைப் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே ஸ்ட்ரிங், இதில் லிஸ்ட், இதில் டப்பிள், செட், இந்த 4ம் இட்டரபிள் டேட்டா டைப் என்று நாங்கள் சொல்லலாம். இட்டரபிள் என்று சொன்னால் ஃபோர் லூப்பில் மீளெழும் செய்கைக்கு பயன்படுத்தக்கூடியதாக உள்ள தரவு வகையை நாங்கள் சொல்லுவோம் இட்டரபிள். இவைகள் தவிர உள்ள தரவு வகைகளான ஐஎன்டினை, நாங்கள் ஃப்ளோட்டினை, நாங்கள் டிக்ஷனரியினை, நாங்கள் கம்ப்ளெக்ஸினை, கம்ப்ளெக்ஸ், அடுத்து நாங்கள் சொல்லலாம் என்னது பூலியன். இந்த தரவு பகுதியில் நாங்கள் சொல்லலாம் அன்இட்டரபிள் என்று நாங்கள் சொல்லலாம். இட்டரபிள் என்று நாங்கள் சொல்லலாம். இட்டரபிளுக்கு பயன்படுத்த முடியாத. இனி அடுத்த ஃபோர் லூப் பயிற்சிகளுடன் சந்திப்போம்.